அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாடகம் கலை மனவை யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருமே வாங்க, பக்கத்தில் வந்து பாருங்க. அம்மா அம்மா காஞ்சி காமாட்சி, இந்த ஆரியமான பெண்ணை தொட்டதற்காக என்னை கடுகு வச்ச கட்டி வைத்து சித்திரவதை செய்கிறார்கள். அம்மா, என் தோசம் நீங்க வேணும் வேண்டாம், 10,000 லட்சம் செய்ய மறுத்து விட்டு அம்மா. மணிக்கணக்கு வாய்த்ததையா Oh,
ஏறிவிட்டேன் தாயே. என்னுடைய பாவதோஷம் எல்லாம் தீர்ந்து விட்டதா தாயே. அம்மா மகனை காத்தவராயா தாயே 5 படுகைகள் அச்சுமல்கள் அனைத்துமே ஆகியிருக்கின்றோம். 6ஆம் மணியிலே காலடித்து வைத்து பாவத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். முடியாகட்டும் தாயே. 6ஆம் படிகளிலே படிகளிலே தாயே 6ஆம் படிகளிலே அந்த பைக் எடுத்து எல்லாம் கை தட்டி கொலை போடுங்க எல்லாம் கை தட்டி கொலை போடுங்க விசில் அடிக்க ஆளுகளை விசில் அடிக்க ஆரம்ப போட்டுங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாடகம் கலை யூடியூப் சேனல் மனவை. என்னுடைய பாவதோஷமாகப்பட்டது இப்பொழுது தாயே. மகனை காத்தவராயா 9 படிகளில் லட்சமணிகள் அனைத்துமே அகற்றிருக்கின்றோம். 10வது படியாகப்பட்டது பரந்தாமனுடைய படி. உன்னை எதற்காக இந்த கலிங்க மரத்தில் ஏற்றிருக்கின்றோம் என்றால், அன்றொரு நாள் தெய்வலோகத்திலே சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை என்று சொல்லி அரசு பரிமாறம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்னை காமாட்சி என்ற அவதாரத்தோடு காஞ்சிபுர கம்பரதிகளிலே சக்தியாக பெற்றவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சக்தியாக பெற்றவருக்கு நீ பூஜை செய்து கொண்டிருந்தால் உன்னை தந்தை சிவனாகப்பட்டவருக்கு தெய்வலோகம் கண்டிமார்கள் 7 பேர்கள் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். சிவனாகப்பட்டவருக்கு பூஜை செய்வதற்காக அந்த காஞ்சிபுர கம்பரதிக்கு மலர் பறிப்பதற்காக வந்தார்கள் 7 கண்டிமார்கள். அப்போது மலர்களை பறித்துக் கொண்டு அந்த காஞ்சிபுர கம்பரதிகளிலே குளித்துக் கொண்டு தெய்வலோகம் செல்லலாம் என்பதற்காக குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது 6 கன்னிமார்கள் குளித்துக் கொண்டு தெய்வலோகம் சென்று விட்டார்கள். 7வது கண்ணி மாந்தார் என்ற பெண்ணானவள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மாந்தார் என்ற பெண்ணானவளுடைய துகிலாலை எடுத்து மறைத்து வைத்து விட்டார். அந்த பெண்ணானவள் தெய்வலோகம் செல்ல முடியாமல் அந்த காஞ்சிபுர கம்பரதிகளிலே இறந்து போய் வருகிறது. எந்த பெண்ணை நீ அவமானப்படுத்தி நீ இறக்க செய்தாயோ அதே பெண்ணானவளை ஆரியபுரத்தின் மகள் ஆரியமாலாவாக நீ பிறக்க செய்து அந்த பெண்ணை நீ மனமுடிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை ஆசைப்பட வைத்திருப்போம். அந்த பெண்ணானவள் உன்னருக்கு சிறியதாயார் முறையாகின்றதை நீங்கள் அனைவருமே சிறியதாயார் முறை என்று ஏற்றுக்கொண்டு காஞ்சிபுர கம்பரதிகளை நீங்கள் தெய்வமாக விலகிக் கொண்டிருக்க வேண்டும். பரந்தாமனுடைய பாவமாகப்பட்டது எப்பொழுது உன்னுடைய கலிங்க மரத்தை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாமனாகிய மாய கண்ணனை மனதில் நினைத்துக் கொண்டு இறங்கி வர வேண்டும். ஹரி ராம ராம ராம
தாகி தோஷம் அனைத்து நீங்கி விட்டதா தாகி மகனை காத்தவராயா, அம்மா நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து விட்டது. தாகி எப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தாகி கழிவு மண்ணிலே கழிவு தெய்வமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு மந்திர அமைத்து தருகின்றோம். தாகி கொல்லிமலை அடிவாரம் வயது செட்டிப்பாளையத்திலே காத்தவராயன் என்ற ஒரு ஆலயமும், அன்னை காமாட்சி என்ற ஒரு ஆலயமும், மாஜி பெரியண்ணாம் என்ற ஒரு ஆலயமும், அன்னை காமாட்சி என்ற ஒரு ஆலயத்தை அமைத்து தருகின்றோம். கலியுக மண்ணிலே கலியுக தெய்வங்களாக நீங்கள் விளங்கிக் கொண்டு கலியுக மக்கள் யார் எந்த வரத்தை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டு நீங்கள் கலியுக தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய சாபமாக விட்டது தீர்ந்து விட்டது. கலியுக மரத்தை விட்டு இறங்கி வர வேண்டும் மகளே. தாகி